மக்களே, நம் எல்லோருக்குமே ஏற்பட்ட அனுபவித்த அனுபவம்தான் இது. அதாவது எத்தனை முறை வந்தாலும், எத்தனை கூட்டம் இருந்தாலும், எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் ஸ்ரீ வெங்கடேச பெருமாளை தரிசிக்க வந்தால் அனைத்தும் மறந்து ஒரு தெய்வீக உலகத்தில் இருப்பது போன்ற உணர்வு ஏற்படும் அல்லவா? ஸ்ரீ வெங்கடேச பெருமாளை தரிசிப்பதற்கு முன்னாள் ஸ்ரீவாரி வராக சாமியை புஷ்கரணியில் குளித்துவிட்டு தரிசிக்க வேண்டும் என்பது ஒரு ஐதீகம். எனவே நானும் ஸ்ரீவாரி வராக சாமியை தரிசனம் செய்ய சென்று இருந்தேன். ஸ்ரீ வராகசுவாமி கோயில் அல்லது பூ வராகசாமி கோயில் என்பது விஷ்ணுவின் 3வது அவதாரமான வராக கடவுளுக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. புஷ்கரிணியின் வடமேற்கு மூலையில் திருமலை வெங்கடசாலபதி கோயிலின் வடக்கு வளாகத்தில் இந்த கோயில் அமைந்துள்ளது. இந்த கோயில் வெங்கடேஸ்வரர் சன்னதியை விட பழமையானது என்று நம்பப்படுகிறது. புராணத்தின்படி இரணியாற்றன் என்ற அரக்கனிடமிருந்து பூமியை காப்பாற்றிய பின்னர் விஷ்ணுவின் பன்றி அவதாரத்தில் வராக சுவாமி புஷ்கரிணியின் வடக்கு கரையில் தங்கியிருந்தார். அப்போது தன்னிடம் கோபித்துக் கொண்டு பூலோகம் சென்ற தாயாரை தேடி வந்த பெருமாளுக்கு தவம் செய்ய இடம் கொடுத்தது ஸ்ரீவராக சாமி என்று நம்பப்படுகிறது. அதனால் ஒரு நன்றியுணர்வாக வெங்கடேஸ்வரா வராகவுக்கு முதல் மணி ஒலித்து பூஜை மற்றும் நைவேத்தியம், உணவு பிரசாதம் ஆகியவற்றை வழங்கினார். இது இன்றும் ஒரு பாரம்பரியமாக பின்பற்றப்படுகிறது. பக்தர்கள் வெங்கடாசலபதியினை வணங்குவதற்கு முன்பாக வராக சுவாமியின் தரிசனம் பெற பரிந்துரைக்கப்படுகிறார்கள். வராக தரிசனம் செய்யாமல் திருப்பதி யாத்திரை முழுமையடையாது என்று நம்பப்படுகிறது. இப்போது நாம் புஷ்கரணிக்கு போகலாம். புஷ்கரணியில் குளித்து முடித்த பின் உடை மாற்ற ஆண்களுக்கு தனியாகவும் பெண்களுக்கு தனியாகவும் இடம் உள்ளது. அந்த இடங்களை மிகவும் சுத்தமாக பராமரிக்கிறார்கள். புஷ்கரணி பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருக்கிறது. శ్రీవారి పుష్కరిణిలో బట్టలు కప్పులు షాంపూలు వాడకాలు దొంగలున్నారు. పుష్కరిణిలో నీరు పుష్కరిణిలో பாதரட்சைகளுக்கு ஓம் நமோ வெங்கடேசாய. பக்தர்களின் கவனத்திற்கு உங்கள் நன்றிகளை தீவாரி புஷ்கரணியில் வைக்காட்டீர்கள். போன்றவற்றை தீவாரி புஷ்கரணியில் பயன்படுத்தாதீர்கள். மேலும் உங்களின் உடைமைகளை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்கள். புஷ்கரணி தண்ணீரை வீணாக்காதீர்கள். மேலும் புஷ்கரணிக்குள் காலனியுடன் இறக்காதீர்கள். ஓம் ஆஹா ஆஹா, புஷ்கரணி தண்ணீர் தான் எவ்வளவு சுத்தமாயிருக்கு. பக்தர்கள் ஆனந்தமாக குளித்துக் கொண்டு இருக்கிறார்கள். கோவில் நிர்வாகம் தண்ணீரை மிகவும் சுத்தமாக பராமரித்து வருகிறார்கள். அந்த அழகிய காட்சிகளை நீங்களே பாருங்களேன்.